ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிரேசி கிராஃப்ட். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நமக்கு தை கிருத்திகை. நார்மலாகவே நம்ம முருகரை கொண்டாடி தீர்த்துருவோம். நாளைக்கு சொல்லவே வேணாம், இன்னும் சிறப்பாக கொண்டாடுவோம். நம்ம மனக்கவலைகளை தீர்க்கும் முருகனை, அனைத்தையும் அறிந்து அருள் புரியும் ஆறுமுகனை, காலங்களை வென்று அருள் செய்யும் கார்த்திகேயனை, கர்ம வினைகளை போக்கும் கந்தனை நாம் கொண்டாடி மகிழ்வோம். எல்லா நாளுமே முருகப்பெருமானை வணங்குறதுக்கு சிறந்த நாள் தான். இருந்தாலுமே இந்த ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை ரொம்ப ஸ்பெஷல். இப்போ இந்த தை கிருத்திகையில் நம்ம எவ்வளோ மனம் முழுக்க நம்ம முருகரை நிரப்பி இந்த கார்த்திகேயனை கண்டிப்பாக நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்மளுடைய வேண்டுதலை செவிசாட்சி அதை கேட்டு நம்ம பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஸ்கந்த புராணத்தின்படி முருக பகவான் சிவனின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக தோன்றினார். முருக பகவான் சிவனின் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக தோன்றுறார். அந்த மாதிரி 6 தீப்பிழம்புகளாக தோன்றுற முருகரை அக்னி பகவானும் வாயு பகவானும் சரவண பொய்கைக்கு கொண்டு செல்கிறாங்க. அங்கே 6 தாமரை மலர்களில் 6 பிள்ளைகளையும் தோன்றிய முருகரை கன்னி பெண்கள் 6 கார்த்திகை பெண்கள் கவனித்து கொண்டாங்களாம். அந்த மாதிரி முருகரை கவனிச்சுக்கிட்ட அந்த 6 கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் நட்சத்திர நிலையை வழங்குறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் முருகப்பெருமானும் இந்த தமிழ் எப்போ தோன்றுதோ அப்பயுமே முருகர் இருந்ததாகவே நமக்கு புராண கதைகள் இருக்குது. உலகமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா தமிழர்களுக்குமே, தமிழர்கள் இருக்கிற எல்லா இடத்துலையுமே இஷ்ட தெய்வமாக இருக்கிறது நம்ம முருகப்பெருமான் தான். நாளைக்கு அந்த தை கிருத்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணிங்கனாலும் எல்லாமே நடக்கும். நாளைக்கு முருகருக்கு 6 மலர்களால் அர்ச்சனை பண்ணுங்கள். 6 மலர்களை கொண்டு வணங்குங்க. முருகருக்கு பிடிச்ச திருப்புகழ், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, இன்னும் முருகர் சம்பந்தப்பட்ட பாடல்கள்லாம் பாடி மகிழுங்க. கோயிலுக்கும் சென்று வாழுங்கள். நன்றி.